தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்த பாம்பன் கடற்பகுதி. இயற்கையை ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். முன்னாள் முதல்வர்கள் எதிர்கொள்ளாத நெருக்கடிகளை தாம் எதிர்கொண்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் விளக்கம் அளிப்பதாகவும் கருத்து. ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு. பணி நிறைவு தொகையையும் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண். சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். பதினேழு நாட்களாக நடைபெற்று வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து முடிவு. ஒரு மாதத்தை எட்டியது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதை கைவிட வேண்டும். பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரிடம் அதிமுக தலைமை நேர்காணல். விழுப்புரம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்தோரிடம் நேர்காணல் நடத்தினார் எடப்பாடி கே. பழனிசாமி. அதிமுகவில் இணைந்தார் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தர்மர். பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியம். என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வேறுபாடு கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தித்தேன். சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு. ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. கோவை தெற்கு, மதுரை மத்தி, ஆலந்தூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் விருப்பம். திமுக தலைமையிடம் பட்டியலை வழங்க உள்ளதாக தகவல்.
மாமல்லபுரத்தில் இன்று விஜய் தலைமையில் தாவேக செயல் வீரர்கள் கூட்டம். கூட்டணி நிலைப்பாடு, தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய முடிவுகள்